Hi everyone, welcome back to Miss Mathematics Tamil. இந்த வீடியோவில் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் இந்த சாப்டர்லேருந்து ஏரியா ரிலேட்டடான சம்ஸு பார்ட் 2 பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஷின், ஹெமிஸ்பெரிக்கல் டிப்ரெஷன் இஸ் கட் அவுட் ஃப்ரம் ஒன் ஃபேஸ் ஆஃப் கியூபிக்கல் வுட்டன். ஒரு க்யூப்ஸ் மாதிரியான ஒரு வுட்டன் பீஸ் இருக்குது. அதில் ஒரு சைடில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெமிஸ்பியர் ஷேப்பில் வுட்டை என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒன்லி ஒன் சைடு. ஓகே, அதுக்கான டயாமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பிளாக்கோடது அந்த டயாமீட்டர் எல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு த எட்ஜ் ஆஃப் த கியூப். இப்போ ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஷனில் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஃபோர்த் கொஷனில் ஒரு கியூபுக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியர், ஒரு பாதி கோகனட் ஷெல் மாதிரி இருக்கிறத ஒரு கியூப் மேலே வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஃபிஃப்த்து கொஷினில் ஆப்போசிட்டாக வுட்டன் ஃப்ளாட்டாக இருக்கிறதுல சென்டராக மட்டும் நம்ம ஒரு ஹெமிஸ்பியரை கட் பண்ணி எடுத்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சர் பார்க்கலாம். இப்போது இதுதான் அந்த பாக்ஸு. இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெமிஸ்பியர் ஷேப்பில் வந்து இந்த வுட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போது மீதி இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ, ரிமைனிங் ஏரியா அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ். அப்போ ஏற்கனவே கொஷினில் வந்து டயாமீட்டர் தான் எல்லுன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோவா இருக்க முடியும், எல் டிவைடட் பை 2 இஸ் கட் அவுட் ஃப்ரம் த டாப் ஃபேஸ் ஆஃப் த கியூபாய்டல் வுட்டன் பாக்ஸ். அப்போ டாப் மேலே வந்து இதை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். மீதி இருக்கிற அந்த போர்ஷனோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிக்சரை வந்து நம்ம வரைஞ்சிட்டு அதை நம்ம நல்லா மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இருந்தோம்னாக்கா என்னென்ன தேவை, எதை மைனஸ் பண்ணணும், எதை ஆட் பண்ணணுன்றத ஒரு சிங்கிள் சென்டென்ஸில் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோன்னா ஆன்சர் போடுறது ரொம்ப ஈஸி இல்லையா. இப்போ என்னென்னலாம் பண்ணணும்னு பாருங்கள். இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்ட். ஓகே, இதுக்கு இந்த மொத்தமாக இருக்கிற இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமி ஸ்பெரிக்கல் பார்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா உள்ளுக்குள்ளே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ஹெமிஸ்பியரு. அப்போ அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இதில் இருந்து என்ன மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போது ஸ்கொயராக இருக்குது, மேலே ஸ்கூப் அப் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிற ஏரியா வந்து வராது இல்லையா. அப்போது ஏரியா ஆஃப் த டாப் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல். அப்போ திஸ் ஒன் இஸ் ஓப்பன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேப்பாக இருக்குது. அப்போது இது ஓப்பனாக இருக்கும்போது இந்த சர்க்கிள் ஏரியா வந்து வராது மேலே டாப் போர்ஷன் இல்லையா. அப்போது அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ அதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு என்ன ஃபார்முலா, 6a ஸ்கொயர். செமிஸ்பெரிக்கல் பார்ட் அதாவது ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 2πr ஸ்கொயர். அடுத்தது இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, இந்த இது கட் பண்ணி எடுத்த அந்த எட்ஜு அதோடது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ, πr ஸ்கொயர். ஓகே, இப்போ ஹெமிஸ்பியராக இருந்தாலும் அதோட டாப் போர்ஷன் இப்போ கட் பண்ணி இருந்தாலும் அது எப்படி இருக்கும், மேலே போர்ஷன் வந்து சர்க்கிளாக இருக்கும் இல்லையா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேடியஸ் எவ்வளோ, சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கியூபாய்டோட சைடு எல்லாமே எல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே மேலே நம்ம ஸ்கூப் அப் பண்ணி எடுத்த அந்த வுட்டன் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போது இங்கேருந்து இந்த ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் எப்படி இருந்திருக்கும், இங்கே இருக்கிற கியூபோட அதே லென்த்தில் தான் இருக்கும், இதுவும் எல்லுன்னு தான் இருந்திருக்கும் இல்லையா. அப்போது என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு சைடும் எல்லுன்னு நம்ம எடுத்திருக்கோம், 6l ஸ்கொயர் ப்ளஸ் 2π. ஆர் எவ்வளோ, இது ஃபுல்லாகவே எல். அப்போ ரேடியஸ் வந்து l/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் π. ஆர் எவ்வளோ, l/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்கள் வெறும் 6l ஸ்கொயர் இருக்குது. இதில் ரெண்டுத்துலேயும் பார்த்தா πl ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது இல்லையா. அப்போ அதை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். πl ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 1/2 மைனஸ் 1/4 இருக்குது உள்ளுக்குள்ளே. அப்போது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆஃப்லேருந்து குவார்ட்டர் போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்மக்கிட்ட 1/4 தான் இருக்கும் இல்லையா.
அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துல இருந்தும் எல் ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இது நீங்கள் ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டிங்கன்னா வாட் எவர் வே யூ வாண்ட் அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ நான் போட்டிருக்கிற மெத்தடில் தான் போடணும்னு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ரைட்? ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? எல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்டூ 24 ப்ளஸ் பை ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஏன்னா இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரா மீட்டரா அப்படின்னு எந்த ஒரு யூனிட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுக்கல. டயமீட்டர் எல் அப்படின்னு மாத்திரம் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், ஆன்சரில் எந்த யூனிட்டும் கொடுக்கலனாலும் நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஆகணும் இல்லையா? ஏன்னா நம்ம ஏரியாவாக கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி எல் என்ன வேல்யூன்னா நம்மளுக்கு தெரியாது, அதனால் எல் அப்படியே வச்சுக்கிறோம், பைங்கிற வேல்யூ அப்படியே வச்சுருக்கோம். சரியா? 6th question. A medicine capsule is in the shape of cylinder with 2 hemispheres stuck to each of its end. ஓகே, பிக்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து டேப்லெட், அந்த கேப்சூல் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் நம்ம லைன் போட்டாக்கா இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் வந்துடும். நடுவில் இருக்கிறது நம்மளுக்கு சிலிண்டர் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ த லென்த் ஆஃப் த என்டையர் கேப்சூல் இஸ் 14 மில்லிமீட்டர். இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் த டயமீட்டர் ஆஃப் த கேப்சியூல், டயமீட்டர் எவ்வளோ? 5 மில்லிமீட்டர். ஃபைண்ட் இட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து பார்க்கலாம். இப்போ டயமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க இந்த கேப்சியூலுக்கு? 5 மில்லிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்க முடியும்? 2.5. இங்கேயும் 2.5, இங்கேயும் 2.5. இந்த எட்ஜில் கர்வாக இருக்குது இல்லையா? அப்போ இங்கேருந்து இது ரேடியஸ் ஹெமிஸ் ஸ்பியர் இல்லையா? அப்போ இதுவும் ரேடியஸ் 2.5, இங்கேயும் 2.5. ஓகே, ஸோ கொஷினில் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இதோட மொத்த லென்த்தும் வந்து 14 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரைட்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 மில்லிமீட்டர். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியும். டயமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம், 2.5 மில்லிமீட்டர் கிடைக்குது. அடுத்தது லென்த்துனா என்னது? இங்கே இருக்கிற இந்த ஹைட், இந்த சிலிண்டரோட இது வந்து லென்த்து. இதையே சிலிண்டர் நீங்கள் நேராக நிற்க வச்சு பார்க்கும்போது அது ஹைட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எல் எவ்வளோ வரும்? இங்கே இருக்கிற இந்த போர்ஷன், இந்த ரேடியஸ் விச் மீன்ஸ் 2.5ஐயும் இந்த சைடில் 2.5ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாக்கா வெறும் இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, அப்போ 14லேருந்து நம்ம 5 மைனஸ் பண்ணும்போது 9 மில்லிமீட்டர் அப்படிங்கிற ஆன்சரு நம்மளுக்கு கிடைக்கிது அந்த இடத்துல, சிலிண்டரோட ஹைட்டு. ஓகே, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் பார்ட். அப்போது என்ன பண்ண போகிறோம்? இந்த போர்ஷனும் இந்த போர்ஷனும் கர்வ்டு போர்ஷன் 2 இருக்குது இல்லையா? வெறும் 1 மட்டும் கிடையாது, 2 சைட்லேயுமே இருக்கிறதுனால 2 டைம்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2 டைம்ஸ் பண்ண போகிறோம். இதுவும் சேமாக தான் இருக்குது, இதுவும் சேமாக தான் இருக்குது. அதனால் 2 வாட்டி தனித்தனியாக பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒரே ஒரு வாட்டியே பண்ணிவிட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 2 × 2πr². ஃபார்முலா எழுதியாச்சு. ஃபைனலி 4πr² நம்மளுக்கு கிடைக்குது. 4 × 22/7. ஆர் எவ்வளோ? 2.5 த ஹோல் ஸ்கொயர். இது ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன். அப்போது இங்கே இருக்கிற இந்த பார்ட்டோட கர்வ்டு சுற்றி இருக்கிற இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டரோட பார்ட் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ 2πrh ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ 2 × பையோட வேல்யூ, அடுத்தது 6, ஹெச் எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? 9ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எழுதிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்? மில்லிமீட்டர் ஸ்கொயர். இங்கே சம்ம எல்லாமே மில்லிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க, மில்லிமீட்டர் ஸ்கொயரு. ஓகே, ஹென்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கேப்சியூல். அப்போ இந்த மொத்த கேப்சியூலோட சர்ஃபேஸ் ஏரியா, அவுட்ரு சர்ஃபேஸ் ஏரியா எல்லாமே வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? இங்கே இருக்கிற இந்த சிலிண்டரு நம்மளுக்கு தெரியும், அடுத்தது 2 பக்கம் இருக்கிற ஹெமிஸ்பியர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடச்சிரும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதே 2 டைம்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். S1 + S2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சரு கிடைக்க போகுது இல்லையா? ஸோ 4 × 22/7 இங்கே ஃபஸ்ட்டு ஆன்சரில் இங்கே எடுத்து போட்டுக்கிறோம். செகண்ட் இதையும் நம்ம எதுவும்
சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஈஸியாக இருக்கும் இல்லையா, ரெண்டுத்துலேருந்து காமனாக ஏதாவது பார்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் 22/7, இங்கேயும் 22/7, இங்கே 2.5, இங்கேயும் 2.5. ஓகே, இங்கேயும் வந்து 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. நம்ம எடுக்க முடியும். 2 2s are 4 இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வெளியே எடுத்துட்டோன்னா மிச்சம் இருக்கிறது, இந்த போர்ஷனில் இருக்கிறது எல்லாம் போனதுக்கப்புறம் வெறும் 2 இருக்கும். அடுத்தது ஒரு 2.5 இருக்கும். ப்ளஸ் இந்த போர்ஷனில் இது 3மே வெளியே போயிடுச்சு, வெறும் 9 மாத்திரம்தான் இருக்குது. ஓகே, அப்போது ப்ளஸ் 9 எழுதிக்கிறோம். ஸோ மீதி எல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 220 மில்லிமீட்டர் ஸ்கொயர். அப்போது ஒரு கேப்சியூலோட அந்த சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 millimeter square. ஓகே, 7th question. A tent is in the shape of cylinder surmounted by a conical top. If the height and the diameter of the cylindrical part are height 2.1 meter and diameter பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. And the slanting height of the top is 2.8 மீட்டர். ஏன்னா கோனிக்கல் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லாண்டிங்கோடதும் ஹைட்டும் அதையும் கொடுத்துட்ருக்காங்க 2.8 மீட்டர் சொல்லிட்டு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் த டென்ட்டு. அப்போது வந்து ஒரு கேன்வாஸ் துணியை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, டென்ட்டை மேக் பண்ணுறாங்க. அதோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த கேன்வாஸ் ஆஃப் த டென்ட் அட் த ரேட் ஆஃப் 500 rupees per meter square. அப்போ அவங்க வந்து அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிருங்க. ஒரு மீட்டர் ஸ்கொயர் வந்து 500 rupeesனா அப்போ அவங்க மேக் பண்ண போகிற அந்த டென்ட்டுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நோட் தட் த பேஸ் ஆஃப் த டென்ட் வில் நாட் பி கவர்ட் வித் கேன்வாஸ். அப்போ டென்ட்டு வந்து தரையில் இருக்கிற ஏரியாவை அவங்க வந்து கேன்வாஸ் துணியால் போட்டு கவர் பண்ண போகிறது இல்லை இல்லையா. அப்போ அந்த ஏரியா நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில சம்மில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பிக்சர் பார்க்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் தான் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, டென்ட்டு மேக் பண்ண போகிறாங்க. ஓகே, இங்கே இருந்து அந்த கோனோட ஸ்லாண்டிங் ஹைட்டு 2.8 மீட்டர் அப்படிங்கிறத சொல்லியாச்சு கொஷினில். அடுத்தது வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க 4 மீட்டர்ன்ட்டு. ஸோ ரேடியஸ் எப்படி இருக்கும், இங்கே 2 மீட்டர், இங்கே 2 மீட்டர். அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட ஹைட் வந்து 2.1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், நம்ம தனித்தனி போர்ஷனாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோனிக்கல் போர்ஷன் பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த கோன் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனில் ரேடியஸு 2 மீட்டர் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தது எல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங் ஹைட் வந்து 2.8 மீட்டரில் இருக்குது. இதெல்லாம் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனிக்கல் போர்ஷன் இதை வந்து நான் S1ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு πr/L யூனிட் ஸ்கொயர் இல்லையா, யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர் π × 2 × L எவ்வளோ 2.8. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 5.6 π மீட்டர் ஸ்கொயர்னு வருது. இது ஒன்லி ஃபார் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனிக்கல் போர்ஷன். அடுத்தது சிலிண்டர் போர்ஷனுக்கு வரலாம். ஏன்னா நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம், தனித்தனியாக தான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ சிலிண்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் எவ்வளோ 2 மீட்டர் சேம் தான். அதே மாதிரி ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 2.1 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ சிலிண்டர் போர்ஷனுக்கு தேவையானதை எழுதிக்கிறோம். அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். S2 ஃபார்முலா என்னது 2πr/h மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இதில் வந்து ஆரோட வேல்யூ 2, ஹெச்சோட வேல்யூ 2.1 எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். S2 ஃபைனலாக 8.4 π மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட S1 S2 ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது இல்லையா. ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் த டென்ட்டு. அப்போது இந்த மொத்த டென்ட்டையும் மேக் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ தேவைப்படும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், கோனிக்கல் போர்ஷனுக்கும் அண்டு சிலிண்டர் போர்ஷனுக்கும் இல்லையா. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மொத்தம் டென்ட்டோட ஏரியா எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ 5.6 π + 8.4 π அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 14 πன்னு ஆன்சர் கிடைக்குது இல்லையா. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி 22/7 πக்கு பதிலாக போடும்போது ஃபைனலி 44 மீட்டர் ஸ்கொயரு அப்படிங்கிற ஆன்சரு நம்மளுக்கு கிடைக்குது.
ஓகே, அதோட கொஷின் முடிஞ்சுதா? இல்லை இல்லையா? அவங்க எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. ஓகே, டோட்டல் காஸ்ட் ஆஃப் த கேன்வாஸ் அட் த ரேட் ஆஃப் ரூபீஸ் 500. அப்போ 500 பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 500னா அப்போ இங்கே மொத்த ஏரியா எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்? 44. அப்போ 44 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை 500ஆல் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம் 44. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது? 500 இன்ட்டு 44 இஸ் ஈக்குவல் டு 22,000 வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த டென்ட்டு மேக் பண்ணுறதுக்கு. 8th கொஷின், ஃப்ரம் அ சாலிட் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 2.4 சென்டிமீட்டர். ஓகே, ஒரு சாலிடான சிலிண்டர் சொல்லியிருக்காங்க, அதோட ஹைட்டு 2.4 சென்டிமீட்டர், ஆல்சோ டயாமீட்டர் 1.4 சென்டிமீட்டர், ரெண்டுமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, a conical cavity of the same height and same diameter is hollowed out. ஓகே, அந்த சிலிண்டர் வந்து நல்ல சாலிடாக இருக்குது, அந்த சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கோ டயாமீட்டர் இருக்கோ அதே சைஸ் இருக்கிற உள்ள டெப்த்தாக ஒரு கோன் ஷேப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி எடுக்கிறாங்க. சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு. ஓகே, ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட் டு த நியரஸ்ட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை இமேஜின் பண்ணி நம்ம பிக்சர் முதல்ல வரைகிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பிக்சர் பார்க்கலாம். இப்போது இது சிலிண்டர் இங்கே இருக்குது. ஓகேவா, இதோட ஹைட்டு என்னன்னு நம்மளுக்கு தெரியும், 2.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாச்சு. ஆல்சோ ரேடியஸ் என்னது, 0.7 சென்டிமீட்டர், ஹைட்டு 2.4 சென்டிமீட்டர். ஓகே, இதே சிலிண்டரில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அவ்வளோ ஹைட்டுக்கு உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கோன் ஷேப்புக்கு தேவையான திங்கை வெளியே எடுத்துடுறாங்க. இந்த ஷேப்புக்கு இதை உள்ள ஹோலோவாக மேக் பண்ணுறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இந்த சிலிண்டர் உள்ளே பார்க்கும்போது கோன் ஷேப்பில் உள்ள எம்டியான பிளேஸு இருக்கும். ஓகே, அப்போ இதே அப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன புரிஞ்சுக்க போகிறோன்னா, இந்த சிலிண்டரோட ஹைட்டும் இந்த கோனோட ஹைட்டும் சேம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதே ரேடியஸ் தான், இதை விட சின்னதாக குட்டியாக ஒரு கோன் உள்ளே கட் பண்ணலை. இங்கே எப்படி வந்து டயாமீட்டர், சிலிண்டரோட டயாமீட்டர் எப்படி இருக்கோ அதே டயாமீட்டர் தான் இந்த கோனோட வெளியில் டாப் போர்ஷனில் சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அதுக்கும் அந்த டயாமீட்டர் சேமாக செட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த எம்டி பிளேஸ் தான் வந்து கோனிக்கல் கேவிட்டி. இது இப்போ ரெட் கலரில் வந்து ஃபுல்லாக ஷேடட் போர்ஷன் வந்து ரிமைனிங் சாலிட். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிடுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். முதல்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அவுட்டரில் வந்து இப்போ ஒரு டின்னு மாதிரி இருக்குன்னா அதில் வெளியில் சுற்றி இருக்கிற அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஏரியா ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர். இப்போ என்னது, இந்த சிலிண்டரோட பேஸ் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போ வெறும் கர்வ்டு மட்டும்தான் சொன்னோம் இல்லையா, அடுத்தது பேஸ் ஏரியா வேணும். ஓகே, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன். அப்போ உள்ளுக்குள்ளே இப்போ கர்வாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த இடத்துல கோன் ஷேப்பில், அப்போ அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ அப்படி வந்து நம்ம அதையும் ஆட் பண்ணாதான் இங்கே நம்ம ஷேடட் போர்ஷனில் இருக்கிற இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பிக்சரில் எல்லாமே என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன தேவை, அந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் அங்கே அந்த சிலிண்டரோட பேஸில் சர்க்கிளாக இருக்கும் இல்லையா, அப்போ அந்த சர்க்கிளோட அந்த பேஸோட ஏரியா வேணும், அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டர்லேயே வந்து இந்த கோன் ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே வந்து என்ன பண்ணாங்க, ஸ்கூப் அப் பண்ணி வெளியே எடுத்தாச்சு இல்லையா, அப்போ அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு வேணும். ஓகே, அப்போ அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ரிமைனிங் சாலிட் போர்ஷனோட ஏரியா நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா 2πr/h. இங்கே பேஸோடது πr² இல்லையா, சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால. அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனுக்கு வந்து πrl. எல் நம்மளுக்கு தெரியுமா பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ரேடியஸ் தெரியும், இது ஹைட்டு தெரியும். இங்கே இருக்கிற எல்லோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஃபார் தட் இது என்னது 90 டிகிரி. ஸோ பித்தாகரஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்,
எல் ஸ்லாண்டிங் ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்னென்னு வரும்? ஆர் ஸ்கொயர், அதாவது இங்கே இருக்கிற ரேடியஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர், ஹைட் ஸ்கொயர். அதை ரூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஸ்லாண்டிங் ஹைட்டு நம்மளுக்கு தெரிய வரும் இல்லையா? அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஸ்லாண்டிங் ஹைட்டு 2.5 சென்டிமீட்டர். இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல் தெரியும். எல் இஸ் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஓகே, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 2π இன்ட்டு ரேடியஸ் வந்து 0.7ன்னு தெரியும், ஹைட்டு 2.4ன்னு தெரியும். அடுத்தது எல்லும் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம். எல்லா வேல்யூமே நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சதுனால சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கே எல்லாத்துலேயுமே பை காமனாக இருக்குது, அதே மாதிரி 0.7ம் காமனாக இருக்குது, வெளியே எடுத்திருக்கோம். மீதி எல்லா போர்ஷனும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயரு அப்படின்றது நம்மளுக்கு இங்கே மீதி இருக்கிற இந்த ரிமைனிங் போர்ஷனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நம்மளுக்கு கிடைக்குது. 9th question. A wooden article was made by scooping out a hemisphere from each end of a solid cylinder. பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வுடன் ஆர்டிக்கல் இந்த மாதிரி இருக்குது, ரெண்டு பக்கமும் என்ன பண்ணியிருக்காங்க? ஹெமிஸ்பியர் ஷேப்பில் வந்து ஸ்கூப் அவுட் பண்ணி வெளியே போட்டிருக்காங்க. இஃப் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 10 சென்டிமீட்டர், ஹைட் 10 சென்டிமீட்டர் ஆகும். அண்ட் இட்ஸ் பேஸ் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டயமீட்டரில் பார்த்துக்கோங்க, ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர், ரெண்டுமே சேம் யூனிட். ஓகே, ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக்சர் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ ரெண்டு சைடுமே, நாட் ஒன்லி ஒன் சைடு, போத் சைட்ஸுமே அவங்க வந்து ஹெமிஸ்பியர் மாதிரியான ஷேப்பை வந்து ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர். அப்போ ஆர் வந்து நம்ம அந்த பேஸோட சிலிண்டரோட ரேடியஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஹெச் வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆர் வந்து எவ்வளோ? 3.5 சென்டிமீட்டர் கிவன். ஆல்சோ ஹைட்டும் 10 சென்டிமீட்டர் சிலிண்டர்துன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல். இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா? இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் சிலிண்டர் இருக்கு இல்லையா? சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும். ஓகே, ப்ளஸ் 2 டைம்ஸ் இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க? ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும், இங்கேயும் ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும். அப்போ 2 டைம்ஸ், ரெண்டுமே சேம் தானே, அதனால இங்கே நம்ம என்ன எழுதிடுறோம்? 2 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகே, அப்போது அதுக்கு தேவையான ஃபார்முலாஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கேயே நம்ம 2 டைம்ஸ்ன்னு பண்ணிடுறதுனால ஈஸியாக முடியும் இல்லையா? ஸோ 2πRh ப்ளஸ் 2 இன்ட்டு 2πr ஸ்கொயர், ரைட்? ஸோ ரெண்டுத்துலேயும் பாருங்கள் 2πr காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு போர்ஷனில் ஹெச் மட்டும் உள்ளே இருக்கும், செகண்ட் போர்ஷனில் இங்கே 2πr போயிட்டு மீதி இருக்கிற ஒரு 2வும் ஒரு ஆரும் உள்ளே இருக்குது இல்லையா? இப்போ இந்த மாதிரி காமனாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எது எதெல்லாம் தெரியுமோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆரோட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள். இங்கே கேன்சல் பண்ணி முடித்த உடனே 44 இன்ட்டு 0.5 உள்ளே என்ன ஆகுது? 10 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 3.5 7. ஸோ 17 இன்ட்டு 44 இன்ட்டு 0.5 இது எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 374 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏரியா பேஸ் பண்ண சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி பார்ட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.